Hi everyone. Today we are going to see the requirement in NIT Trichy for a research project. Before explaining the notification, I am going to talk about the post opportunities. இந்த ஜாபுக்கு வந்து எந்த மாதிரியான போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் வந்து ப்ரீ ரெக்வசைட். ஸோ இந்த ஜாப் நோட்டிபிகேஷனை நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றது இல்லாம இந்த ஜாபை வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கான ப்ரீ ரெக்வசைட் உங்ககிட்ட என்ன மாதிரி இருந்து யார் இந்த பர்சன் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். அப்புறம் இந்த நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் எப்படி வந்து ஃபார்ம் போடுறது, அப்புறம் எப்படி வந்து போஸ்ட் பை போஸ்ட் இந்த எப்படி அப்ளை பண்றது, ஸோ இந்த மாதிரியான கிளாரிபிகேஷன் வீடியோ நான் இந்த வீடியோல பேச போறேன். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ஐடி திருச்சியில ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் நம்ம போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ஒரு திங்க் இருக்கணும் அப்படின்னா இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்குள்ள நம்ம உள்ள போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு எம்எஸ் வந்து அப்ராட்ல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க ஒரு எம்எஸ் ஒரு பிஹெச்டி இந்த மாதிரி வந்து நீங்க ஹையர் டிகிரி வந்து ஒரு யூஜி முடிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரி ஈஸியா வந்து உங்களுக்கு அந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வரும். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்புறம் சயின்ஸ் பேசிஸ்ல வந்து நீங்க ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம். நீங்க ஒரு பயோடெக்னாலஜில உங்களுடைய வெல்வெஸ்டான நாலேஜை யூஸ் பண்ணி நீங்க ரிசர்ச் பண்ணும்போது உங்களால சயின்டிஸ்ட் அளவுக்கு வந்து உங்களால ரீச் பண்ண முடியும். நிறைய லேப்ஸ் இருக்கு, இந்தியன் லேப்ஸ் இருக்கு, நிறைய ஃபாரின் லேப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான லேப்ஸ்ல வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்து நீங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் அப்படின்னு ஒரு இருந்ததுன்னா நீங்க இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணி த்ரூ இது போனோம்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு. தேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியலிய ரிசர்ச் பேசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம ஒரு சயின்ஸ் பேசிஸ்ல வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல இருந்து நம்ம வந்து கேட் ப்ரிப்பரேஷன் வந்து இன்ஜினியரிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன்ல வந்து நம்ம வந்து கோர் அவங்க படிச்ச டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து நம்ம வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஸோ அவங்க 1 இயர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கலாம், வீட்ல இருந்தே செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களோட கோர்ஸ் சிலபஸ்ல இருந்து தான் இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் இருக்க போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்க போறீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களோட கேட் ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க கண்டினியூ பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஜாப்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் இதுல வந்து நீங்க கிளியர் பண்ணி கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்க இதுல இருந்தும் நல்ல பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க என்ஐடி திருச்சி நீங்க ஐஐடிஸ்ல அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஜாப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரீ ரெக்வூஷன் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரீ ரெக்வூஷன் நீங்க எந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கேண்டிடேச்சருக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகணும், இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து போகணும், இந்த ஜாபுக்கு போகணும்னா என்ன மாதிரியான ப்ரீ ரெக்வூசட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்ல நீங்க போவர் எந்த இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கெமிக்கல் பயோடெக்னாலஜி பார்த்தனது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து நம்ம என்ன மாதிரியான ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல வந்து ரிலேட்டட் டு என்சைம் டெக்னாலஜி, ரிலேட்டட் டு பயோமாஸ், வேஸ்ட் பயோமாஸ் கன்வெர்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ரிலேட் ஆகுதா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மெயின் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து கோர் காம்பிடன்சி நீங்க வந்து இந்த ப்ராசஸ் பேஸ்டு கரியர் அப்படின்றது வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜினா ஒரு ப்ராசஸ் இன்ஜினியர்டு ஃபீல்ட். ஸோ இந்த ஃபீல்டுல வந்து உங்களுக்கு வந்து ரியலி வந்து உங்களுக்கு வந்து கோர் காம்பிடன்சி உங்களுக்கு இருக்கா, நாங்க வந்து கோர்ல தான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்றத நீங்க வந்து என்ஷோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணி மணிக்காக தான் நம்ம இந்த ஜாபுக்கு போகணும், மணி வந்து நமக்கு மெண்டேட்டரி. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்தா மணி வந்து வரும் அப்படின்னு நம்ம நினைக்காம த்ரூஅவுட் என்னோட கோர்ல நான் போகணும், என்னோட கோர்ல நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் இன்ஜினியரிங் வந்து இந்த இது வந்து நீங்க உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும். அப்புறம் நீங்க வந்து ஒரு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நீங்க ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு ஒன்றும் எதுவும் செட் ஆகல. ஸோ முடிச்சுட்டு நீங்க வீட்டுல இருக்கீங்க. பட் இது வந்து த்ரூஅவுட் இந்த ஒரு 1 மந்த் இந்த நோட்டிபிகேஷன் பீரியட்ல உங்களால ஒரு ஒரு இன்புட் கொடுத்து உங்களால இதுல போயிட முடியும் அப்படின்னா
இந்த நோட்டிபிகேஷன் வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஸ்டடிஸ் வந்து உங்களோட கோர்ல இருந்து நீங்க கொஞ்சம் படிச்சு கோத்ரூ பண்ணி ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன்ல கண்டிப்பா வந்து ஒரு சக்சீட் ஆயிட்டு த்ரூ இதுல இருந்து நம்ம அந்த போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டில நமக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து டேக்கன் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாபோடைய போஸ்ட் ரெக்யர்மெண்ட்டும் ப்ரீ ரெக்வசைட்டும் நான் வந்து இந்த ஜாப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு வந்து என்ஐடி திருச்சியில இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை நம்ம வந்து நினைக்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட் ரோல் எப்படி வந்து ஒன் வேகன்சி இருக்குது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது கிளாரிபிகேஷன். இதுக்கான கிளாரிபிகேஷன் என்னன்னா நம்ம வந்து இந்த ரிசர்ச் பேசிஸ் தான் ரிசர்ச் பண்ண போறோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இது வந்து த்ரூ இது மூலியமா நம்ம போறோம்னால நம்ம வந்து இந்த வேகன்சி வந்து இந்த மாதிரியான நோட்டிபிகேஷன் வந்து வெரி ரேர் நம்ம அவுட் சைட்ல வந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து இன்சைடு ப்ரொஃபசர் வந்து நிறைய என்ஐடி ப்ரொஃபசர் என்ஐடிஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரிசர்ச் பேசிஸ்ல உள்ள போயிட்டு போக முடியுன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியுது. பிளஸ் இது வந்து அரௌண்ட் ஒரு 38,100 rupees வித் HRA 27% வந்து என்ஐடிஸ்ல தருவாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 38,000 நம்ம கைக்கு வரும். ஸோ அப்புறம் வந்து இது வந்து டியூரேஷன் வந்து 6 months தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனா இது வந்து 6 months தான், மேபி கேன் பி எக்ஸ்டெண்டட் அப் டு 1 year சொல்றாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க உள்ள ஹையர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years 3 years இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்ப வந்து க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல தான் இருப்பீங்க. அதுக்கான ஷூரிட்டி வந்து உங்களுக்கு அங்க போன உடனே தெரிஞ்சிடும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னராவே வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபசர் கிட்ட வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து வேற ஏதாவது ஃபண்டிங் ஏஜென்சி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து உங்களை வந்து நீங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க கேண்டிடேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு த்ரூஅவுட் ஒரு 1 year 2 yearக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஒரு செக்யூரான ஜாப் தான்ன்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். இதை வந்து நீங்க இந்த டியூரேஷன் பீரியட் இங்க போட்டுக்கிறது நினைச்சு ஒரி பண்ணிக்கிறதுக்கு இல்ல. செகண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போற இது வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா வந்து 2 January 2026. எங்க டிகிரி வந்து உங்களுக்கு அந்த டைம்ல வந்து இந்த 2025 பாஸ் அவுட் ஆனாலும் உங்களோட டிகிரி சர்டிபிகேட் உங்களோட ப்ரொவிஷனலாவோ டிகிரியோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கணும். நீங்க டிகிரி கம்ப்ளீட்டட் ஆகணும். அந்த கம்ப்ளீட்டட் 2 January 2026 இந்த நோட்டிபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே அட்டாச் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட போட்டோ ஒட்டி என்க்ளோஷர் லிஸ்ட் ஆஃப் என்க்ளோஷர் உங்களோட டிகிரி சர்டிபிகேட் உங்களோட 10th 12th மார்க்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிட்டு உங்களுடைய இந்த ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்ணி போட்டோ ஒட்டி நீங்க இந்த டேட்டுக்குள்ள வந்து நமக்கு அந்த இடத்துல ரிசீவ் ஆயிடும். ஸோ January 2 போது நீங்க டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ள இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க கையில பை த்ரூ போஸ்ட் தான் இதை நமக்கு போடணும். நம்ம அப்போ வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸருக்கு வந்து இதை நம்ம வந்து போட வேண்டியதா இருக்கும். ஸோ இதுல இன்னொன்று மென்ஷன் பண்ணிருக்காங்க, நோ டிஏ பிஏ இஸ் அட்மிசபிள்னா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண திருச்சி என்ஐடி திருச்சி போனோம்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான டிராவல் அலோவன்ஸ் அண்ட் டியர்னஸ் அலோவன்ஸ் வந்து தரமாட்டாங்க. ஸோ இதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓவர் வந்து நீங்க வந்து ஒரு அரௌண்ட் சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு இந்த மாதிரி டிராவல் அலோவன்சஸும் டியர்னஸ் அலோவன்சஸும் இந்த நோட்டிபிகேஷனுக்கு வந்து நம்ம திருச்சி சிட்டிக்குள்ள போறதுக்கு வரதுக்கு வந்து இதை நம்ம வந்து அவைல் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து போஸ்ட் பை போஸ்ட் கவர் அனுப்பும் போது இந்த சென்டென்ஸ் JRF DBT இந்த நம்பர் வந்து நீங்க அந்த போஸ்ட் கவர்ல மென்ஷன் பண்ணி இந்த ப்ரொஃபசர்ஸ்க்கு வந்து நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பர்டிகுலரா சொல்லணும்னா இதுல வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமே ஏதாவது லாஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருந்தது பிரைவேட்ல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எழுதலாம். இஃப் எனி எதுவும் இல்லைன்னா ஒரு நபர் காலேஜ்ல வந்து உங்க ப்ராஜெக்டோட பப்ளிகேஷன் ஏதாவது உங்களுக்கு போயிட்டு இருந்ததுன்னா ரிசர்ச் ப்ராஜெக்டோட பப்ளிகேஷன் அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். அப்புறமேட்டுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி ஏதாவது கிரேட் ஸ்கோர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எனி 2 ரெஃபரன்ஸ் உங்களோட காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் உங்களோட ஒர்க்ல இருக்கும் போது இருக்கிற மேனேஜர்ஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ரெஃபரன்ஸ் வந்து இதுல நம்ம ஆட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி உங்களோட என்க்ளோஷர் என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்களோ அதை எழுதிட்டு உங்க சிக்னேச்சர் பண்ணிட்டு நீங்க இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர் 2க்குள்ள இந்த ரிசர்ச் இந்த அப்ளிகேஷன் வந்து அந்த பை போஸ்ட் வந்து அங்க போயிடுற மாதிரி நீங்க பாத்துட்டீங்கன்னா இது முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடா இன்டர்வியூ ப்ரிப்பேர் எப்படி பண்றது அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த PDF லிங்க் வந்து என்னோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.